அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இரக்கம் காட்டும் ஆண்டவர்தான் நம்முடைய ஆண்டவர். கடவுள் நமக்கு கொடுத்துள்ள அருட்கொடைகளையும் அழைப்பையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்துல நாமும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து வாழ்ந்து வந்தோம். ஆனால் இப்பொழுது மனம் மாறி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய இரக்கத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதேபோல இப்பொழுது பாவ நிலையில் இருப்பவர்களும் தங்களுடைய பாவத்தை விட்டு விலகி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது அவர்களும் ஆண்டவரின் இரக்கத்தினால் மீட்டு கொள்ளப்படுவார்கள். அனைவருக்கும் இரக்கம் காட்டுகிற தேவன்தான் நம்முடைய தேவன். மேலும் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுகிறார், நாம் விருந்து அளிக்கும் போது தாழ்நிலையில் இருப்பவர்கள், அதாவது ஏழைகள், ஊனமுற்றோர், பார்வையற்றோர் போன்ற மக்களை நாம் விருந்துக்கு அழைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களால் நமக்கு எந்த ஒரு கைமாறும் திரும்ப கொடுக்க முடியாது. அதற்கான கைமாறை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுப்பார். அதனால் இன்று முதல் கைமாறு செய்ய இயலாதவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். அவர்கள் மீது அக்கறை காட்டுவோம். அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முயற்சிப்போம். நாம் பாவத்தினால ஆண்டவரை விட்டு விலகினாலும் கூட அவருடைய இரக்கம் நம்மை மீண்டும் மீண்டும் அவரிடம் அழைக்கிறது. அதனால் நாம் பாவத்தை விட்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய இரக்கத்தை பெறுவோம். மற்றவர்களுக்கும் இரக்கம் காட்டுவோம். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்வும் வழியுமான இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக சிலுவை சுமந்த தேவனே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, அன்பின் தேவனே, இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. இந்த புதிய நாளிலே இறை வார்த்தை வாசித்து ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி தேவனே. இறை வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே பதியட்டும் அப்பா. அதை எப்பொழுதும் எங்கள் நாவில் நாங்கள் உச்சரிக்க வேண்டும் அப்பா. அதை எங்களுடைய வாழ்வாக்க வேண்டும். அதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. எங்கள் கற்பாரையான தேவனே, நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் உம்மையே பற்றி கொண்டிருக்கிறோம். எங்கள் தேற்றரவாளரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்கள் மீது இரக்கமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. வறண்ட நிலம் போல இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை நீரூற்றுகளாக மாற்றி அருளும் தேவனே. பாலை நிலத்தில் பாறைகளை பிளந்து நீரை பருக செய்த தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வும் செழித்தோங்க செய்தருளும் அப்பா. அன்பின் தேவனே, எங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களையும் ஆசீர்வதியும் தேவனே. எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து மக்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ராஜா. எல்லா வறண்டு போன நிலைகளை மாற்றி எல்லோரையும் ஆசீர்வாதமான செழிப்புள்ள நிலமாக மாற்றி அருளும் தேவனே. உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கிற தேவன் நீராஜா. இதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. எங்களுடைய குரலுக்கு செவிசாய்த்தருளும் தேவனே. எங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தருளும் அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 29 முதல் 36. சகோதர சகோதரிகளே, கடவுள் தம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். கடவுளின் அருள் செல்வம் எத்தனை மிகுதியானது! அவருடைய ஞானமும் அறிவும் எத்தனை ஆழமானவை! அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக, ஆமீன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 12 முதல் 14.
அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.